உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ வானதி சொன்ன விஷயத்தினால நிலாவுக்கு சோழன் மேலே இன்னும் அதிகமான பாசமும் அன்பும் சேர்ந்து ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சோழன் மேலே மதிப்பு அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சோழன் வந்து கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அங்கே வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே பார்த்தா பாண்டியும் வானதியும் கிளம்பி வந்துடுறாங்க. சோழன் பின்னாடி வரலை. ஸோ நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வானதி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பாண்டி வீட்டுக்கே வந்து அப்படிங்கிறாங்க. எங்கே நீ தான் ரொம்ப பிஸி ஆகிட்டியே, மெடிக்கல் ஷாப் ஓனர் வேறு, இங்கெல்லாம் வரதுக்கு உனக்கு டைம் இருக்குமா? கொஞ்ச நாள்லாம் இல்லை, ரொம்ப நாளே ஆச்சு நீ வந்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி, இனிமேல் அடிக்கடி வரேன், இப்போ கொஞ்சம் ஓரளவு எனக்கு செட் ஆகிக்கிச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வராங்க. அங்கே வந்தால் பல்லவன் வந்து ரொம்பவுமே சின்சியராக உட்காந்து எப்படியாவது நம்ம அந்த வேலையை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு கிளிக் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சியராக படிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த நிலா, என்னடா இவ்வளோ சின்சியராக உட்காந்து படிக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமா நீ உங்களுக்குலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அதை நான் காப்பாற்ற வேணாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே சேரனுக்கும் நிலாவுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. சரிடா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக பாண்டியும் வானதியும் வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசினதுக்கப்புறமா இப்போது வானதியை வந்துட்டு இங்கே நடேசன் பார்த்துட்டு, என்னம்மா மெடிக்கல் ஷாப் ஓனரு ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு கை கால் மூட்டு வலிலாம் வந்ததுன்னா நீங்கள் உடனே டெஸ்ட் எடுத்துடணும் அங்கிள், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வாங்க, அந்த டாக்டர் ரொம்ப கைராசியான டாக்டரை நல்லா பார்க்குறாரு, நல்லா சிரிக்க வச்சு எல்லாருக்குமே நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, நமக்கும் அப்படியே மெடிக்கல் ஷாப்லேயே நல்ல போகுது அங்கிள், அதனால் நீங்கள் எதுனாலும் அந்த டாக்டரே பார்க்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நீலா எல்லாருமே பார்த்துட்டு கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே வானதி வந்து டாக்டர் பற்றின புராணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் இப்படி ஜோக் சொல்லுவார் அப்படி ஜோக் சொல்லுவாருலாம் சொல்லும்போது அவங்க சொன்ன ஜோக்குக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் சிரித்தாலும் இங்கே பாண்டிக்கு ஒரு மாதிரி கடுப்போட கலந்த பொசசிவும் இருக்குது. அவர் ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கும்போது வானதியை பார்த்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இந்த ஜோக்கு நிஜமாகவே எல்லாருக்கும் சிரிப்பு வருது தானே, பாண்டி மட்டும் பாருங்களேன் மூஞ்ச ஒரு மாதிரி அவரை பற்றி சொன்னாலே ஒரு மாதிரி பொறாமை ஆயிடுறான் அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரு ஆமையும் இல்லை, இந்த ஜோக்குக்கெலாம் இவங்கெல்லாம் சிரிக்கிறதே எனக்கு அதிசயமாக இருக்குது, இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி வந்து ஒரு மாதிரி வெளியே காட்டிக்காத ஒரு கடுப்போடையே நின்றுட்டுருக்காரு. அப்போ பல்லவனும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வானதி, ஆமாம் எங்கே இன்னும் சோழன் ப்ரோவை காணோம் அப்படிங்கிறாங்க. இல்லையே அவர் இன்னும் வரலை அப்படிங்கிறாங்க நிலா. ஆமாக்கா எங்கள் கூட தானே கிளம்புனாரு, இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் கூட கிளம்புனாரா, எனக்கு புரியல, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஸோ பாண்டி உடனே, வானதி நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, நம்ம பார்த்தோம்ல சோழன் ப்ரோ நம்ம கூட வந்திருக்கணும்ல, இன்னும் காணுமே அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க நிலாக்கா, அங்கே சோழன் ப்ரோ வீட்டு வாடகைக்கு அட்வான்ஸ் கேட்டு போனார்ல, கொடுத்த இடத்த அதை அங்கே கேட்க போன இடத்துல அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டாராம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சேரன் பார்த்துட்டு, ஐயோ என்னப்பா பிரச்சனை ஆயிடுச்சா, ஆமாம் திருந்தவே மாட்டான்ப்பா, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டானா, அதனால தான் நீங்கள் போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பண்ணல, நீ பயப்படாத அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. உடனே வானதி பார்த்துட்டு, பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து தானே நாங்களே அங்கே போனோம், ஆனால் அங்கே போனால் நடந்த சீனே வேற, சோழன் ப்ரோவா இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு நினச்சி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் ஆனால் சோழன் ப்ரோ இப்படியெல்லாம் இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன வானதி சொல்லிட்டு இருக்கீங்க, சோழன் என்ன பண்ணார் அப்படி அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க நிலாக்கா, நீங்கள் தான் சொன்னீங்களாமே கொடுத்த அட்வான்ஸை திரும்பி வாங்கலைன்னா வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டீங்கன்னு, அதனால் அந்த ஓனர்கிட்ட எப்படியெல்லாம் அவர் கேட்டார் தெரியுமா, எங்கே சண்டை கிண்டை போட்டு மண்டையை உடச்சிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி கிளம்பும்போது நீயும் டென்ஷன் பார்ட்டி தான், சரி நான் வந்தாலாவது எதுக்காவது சப்போர்ட்டுக்காவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி 2 பேர் வேகமாக போனால் அங்கே போய் பார்த்தா சோழன் ப்ரோ அந்த ஹவுஸ் ஓனர் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. நடேசன் பார்த்துட்டு, என்னது காலில் விழுந்தானா, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், இங்கேருந்து நாங்கள் பதறிட்டு போனால் அவர் காலில் விழுந்து கெஞ்சிட்டு எப்படியாவது எனக்கு பணத்தை கொடுத்துருங்க இல்லைன்னா என் பொண்டாட்டி திட்டுவா, என் பொண்டாட்டி என்னை வீட்டுக்குள்ளாரே சேர்க்க மாட்டான்னு இப்படியே சொல்லி கேட்குறாரு தெரியுமா. ஒரு ஆம்பளை பொண்டாட்டிக்காக இப்படியெல்லாம் போய் ஒருத்தர் காலில் விழுந்து கேட்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அதுவும் சோழன் ப்ரோ இப்படி கேட்பாருன்னு நான் கனவுல கூட சத்தியமாக நினைக்கல நிலாக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி நிலாவுக்கு சங்கடமாகுது. என்ன வானதி சொல்கிறீங்க, உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, நிஜமாதான்க்கா, இதை பாண்டியை வேணா கேளுங்க அப்படின்னோடனே, என்ன பாண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவன் நான் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னனால சரி நான் வரேன்னு சொன்னதுக்கும் வேணான்னு சொல்லிட்டான், சரி எப்படியாவது நம்மளாவது போகலான்னு போகும்போது தான் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு இவளும் என் கூட வரேன்னு சொன்னான், அங்கே போய் பார்த்தா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எனக்கே ஒரு நிமிஷம் கடுப்பாயிடுச்சு, நான் கூட திட்டி விட்டேன், அப்புறம்
அதுக்கும் அவன் அவர்கிட்ட சமாதானமாக பேசுகிறான். என் தம்பி என் மேலே இருக்க பாசத்தில் தான் அவன் அப்படி பேசிட்டான், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை கொடுக்குற வரைக்கும் உங்கள் காலை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் காலுக்கு அடியிலே கிடக்குறாங்க அவன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே நிலாவுக்கு முகமே மாறி போயிடுது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வெளியில் சோழனோட கார் வரதை பார்த்த உடனே இதோ அவனை வந்துட்டான் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. நிலா வந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சோழன் வந்துட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க. இப்போ சேரனும் பார்த்துட்டு வந்து வரேன்டா அப்படின்னோடனே நேராக சேரனும் வெளியே போகிறாரு. பாண்டி வானதி எல்லாம் வெளியே போய் இப்படி பார்க்குறாங்க. அப்போது பல்லவனும் போய் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி அது தெரியுது, சோழன் இந்த மாதிரி பண்ணது நமக்காக தானே அப்படிங்கிறது நிலாவுக்கு புரிஞ்சாலும் ஒரு மாதிரி ஒரு சங்கடத்திலே நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக அண்ணா இங்கே வாண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதை ஒரு கை பிடின அப்படிங்கிறாங்க. என்னடா சோழா நீ என்னென்னமோ பண்ணலாம் வானதி சொல்லிட்டு இருக்கு, நீ எதுக்குடா அவர் காலில் எல்லாம் போய் விழுந்த அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாளா, வந்தது வராததுமா இவன் வாயை வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பொண்ணு ஏதோ உண்மையை தானடா சொல்லிச்சு, நீ எதுக்குடா அவர் காலில் எல்லாம் போய் விழுந்த, நிலா கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்லடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவளை பற்றி உனக்கு தெரியாதா, நிலா என்கிட்ட அட்வான்ஸோடு தான் திரும்ப வரணும்னு சொல்லிட்டா, அவகிட்ட கேட்காம நான் இதை பண்ணினதே தப்பு, திரும்பவும் நான் இந்த மாதிரி பண்ணேன்னா நிலா இன்னும் கடுப்பாயிட்டேன்னா என்னென்ன பண்ணுறது, அதனால தான் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடியாவது நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குடா நீ அவர் காலெல்லாம் போய் விழணும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே காசு கொடுத்தா தான் போவேன்னு நான் உட்காந்துட்டு இருக்கேன், அவர் என்னடானா நான் ஸ்டேஷனுக்கு போவேன் நீ வீட்டில் உட்காந்து கலாட்டா பண்ணுறங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. என் மேலேயும் தப்பு இருக்குல்ல, 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னா ஏதாவது அவர்கிட்ட ரிசிப்ட் நான் வாங்கியிருக்கணும், எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் அவர் ஸ்டேஷனுக்கு போனாருன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பணம் வேணும்ல, என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, அதனால தான் நான் காலில் விழுந்தாலும் பரவாயில்லண்ணே காலில் விழுந்து வாங்கிட்டேனே அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி சங்கடமாக போகுது. சரி நான் இங்கே வா ஒரு கைப்பிடி அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்றாங்க. இப்போ காருக்குள்ளேருந்து பார்த்தா அப்படியே டிவி இறக்குறாங்க. இதை பார்த்ததும் சேரனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா டிவியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே இதை புடியா ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே தூக்கிட்டு வராங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னே நிலா வந்துட்டு அப்படியே அந்த இதிலேருந்து மீளாமே சோழனை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்காக இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரா, நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து இன்னும் ஒரு மாதிரி சோழன் மேலே அதிக பாசத்தோடு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பார்க்குறாங்க. இப்போ வந்து சோழன் பார்க்குறாரு. சாரி நிலா, அவர் கூட கொடுத்த அட்வான்ஸை திரும்பி வாங்கிட்டேன், ஆனால் இங்கே நான் என் ஓனர்கிட்ட தானே வாங்கினேன், அவர்கிட்ட நான் 1 மாதத்தில் கொடுத்துருவேன் நிலா, இந்த காசை போய் திரும்ப கொடுக்குறதுக்கு டிவி வாங்குறதுக்காக வச்சுருந்த காசு தான், ஆசையாக எல்லோரும் கிளம்பணும், அதுதான் ஒன்றும் வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஏன் உங்கள் அப்பாவே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு டிவி கூட இல்லை, அதுக்கு கூட என் பொண்ணு பட்ஜெட் போட்டு பண்ணுறாளாங்கிற மாதிரி தான் யோசித்து அவர் பேசினார். உனக்காக உன்னை நல்லா வாழ வைக்கணுங்கிறக்காக தான் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறக்காக அந்த 20 ரூபா வாங்கினேன். சரி அந்த காசில் ஒவ்வொரு பொருளாக நம்ம வீட்டுக்கு வாங்குறதுக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டுமேனு அதில் நான் டிவி வாங்கிட்டு வந்துட்டேன் நிலா, திட்டாத அப்படிங்கிறாங்க. இப்போது சோழன் வந்துட்டு நிலா கிட்ட இவ்வளோ ஒரு கைண்டாக ஒரு மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. அப்படி சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ டிவி வாங்கிட்டு வந்தது அவளுக்கு பிடிக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பின்னாடியே போயிட்டு என்ன நிலா என் மேலே கோவமாக இருக்கியா இன்னும் அப்படிங்கிறாங்க. சோழனை போய் டக்குன்னு இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா அழுகிறியா, எதுக்கு அழுகிற, என்ன நிலா அப்படிங்கிறாங்க. சாரி சோழன், உங்களை நான் புரிஞ்சுக்காம அந்த வீட்டிலே உங்களை நான் அவ்வளோ திட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது பரவாயில்ல நிலா, இப்போ டிவி வாங்கிட்டு வந்தது உனக்கு கோவமா அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், எனக்கு உங்கள் மேலே பாயிண்ட் அளவு கூட கோவமே கிடையாது, எனக்கு என்ன நினச்சாதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா நீ இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்றாங்க. இதுவே தெரியுதா உங்களுக்கு என்னை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு, எனக்கு இதுவே போதும் சோழன், இதை தாண்டி நீங்கள் என்னை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணுன்னு நானே கேட்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. ஆனால் எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த வீட்டிலே பண்ணலாங்கிறது தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேனே தவிர உங்ககிட்ட நான் ரொம்ப கோவப்பட்டு பேசினதையும் தாண்டி இப்போ நீங்கள் போய் நான் சொன்ன வார்த்தைக்காக அவர் காலிலெல்லாம் விழுந்து பணத்தை வாங்கிட்டு அந்த காசில் இப்போ நீங்கள் டிவியும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் என்னை யோசித்து நம்ம வீட்டில் இருக்கவங்கள யோசித்து தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு புரியுது சோழன், நான் கோவம்லாம் படலை, நான் பேசுனது தப்பு தான் சோழன், சாரி அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நிலா என்ன நிலா சாரிலாம் சொல்லிட்டு இருக்க, நீ சந்தோஷமாக இருக்கில்ல, எனக்கு அது போதும் அப்படிங்கிறாரு. அப்போது சோழன் அப்படியே நிலாவை கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வராங்க. வெளியே வந்தால் இங்கே பல்லவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அந்த டிவியெல்லாம் வேகமாக கனெக்ஷன்லாம் கொடுத்து அங்கே அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த அந்த நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு அண்ணா இங்கே வந்து பாருண்ணே கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு பாரு, செட் பண்ணியிருக்கிறதெல்லாம் அப்படிங்கிறாங்க. டேய் அதான் பாண்டி இருக்கான்லடா, 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணீங்க, கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ வாண்ணே, நீ வந்து பாருண்ணே அப்படின்னு சொன்னோன்னே இங்கே போயிட்டு இப்போ
சோழனுமே எல்லாமே பார்த்துட்டு சரி சரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னோடனே பல்லவன் டக்குன்னு அண்ணி இங்கே வாங்க நீ அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்றாங்க. இங்கே வாங்க நீ அப்படின்னோடனே சரி நிலா போயின்னுட்டு என்னடா பல்லவா அப்படிங்கிறாங்க. இந்தாங்க நீ ரிமோட்டு அப்படிங்கிறாங்க. என்னடா ரிமோட் இதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணுங்க நீ அப்படின்றாங்க. அப்போ அப்படியே நிலா பார்த்துட்டு என்னடா என்ன போய் டிவி ஆன் பண்ண சொல்கிற, டிவி கேட்டது நீ தானே ஆசைப்பட்ட, நீயே ஆன் பண்ண அப்படின்றாங்க. அண்ணி நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான், இந்த மாதிரி ஆசை ஏகப்பட்ட வாட்டி நான் பட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் அப்போல்லாம் நடக்கலைல்ல, நீங்கள் வந்து எனக்காக ஒன்று பண்ணணும், அதுவும் வீட்டுக்காக பண்ணணும்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இது நடந்ததெல்லாம் உங்களால் தானே, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும், பிடிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் நிலா கையில் ரிமோட்டை கொடுத்த உடனே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வானதிக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்ன தான் நடந்தாலும் கடைசியில் இவங்க தானே ஸ்கோர் பண்ணுறாங்க, மொத்த குடும்பமும் அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணும். இது என்ன பெரிய ஷோரூம் திறப்பு விழாவா என்ன, ஒரு டிவியை ஆன் பண்ணுறதுக்கு இவ்வளோ சீனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வானதிக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பாண்டியை பார்க்குறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ சீனெல்லாம் தேவையே இல்லை பாண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு அதெல்லாம் தெரியாது வானதி, எங்கள் வீட்டில் எத்தனையோ வாட்டி நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் இது வாங்கணும் அது வாங்கணும்னு, ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் தானே நாங்கள்லாம் பொறுப்பாக காசை சேர்த்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு ஒன்று பண்ணிட்டுருக்கோம். அப்போது பல்லவன் சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. அதுதானே நீ என்னைக்கு உன் அண்ணியை விட்டு கொடுத்து பேசியிருக்க, அது நியாயமாகவே இருந்தாலும் ஒரு ஹேர் பின் அவங்க வாங்கிட்டாங்கன்னா கூட பெருசாக அவங்க தொழிலதிபர் ஹேர் பின் வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் குடும்பமே சேர்ந்து அப்படியே ரொம்ப தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. இப்போ மட்டும் நடக்கிறது என்ன புதுசா, போ பாண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டிக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இவளை மாற்றவே முடியாது, இவ அப்படி தான் புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு. ஆனால் இப்போது சோழன் பண்ணியிருக்க அந்த விஷயம் அப்படிங்கிறது நிலா மனசில் ரொம்பவுமே போயிட்டு சோழனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே லவ் பண்ண வச்சுருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.